நெல்லையில் வெளுத்து வாங்கும் கனமழையால் பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. சென்னை வெள்ளத்தால் பாடம் கற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காமல் விடிய அரசு அலட்சியம் காட்டுவது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமலிங்கத்திடம் கேட்கலாம். வணக்கம் ராமலிங்கம், உங்களுடைய விவரங்கள். நிச்சயமா மார்த்தல். அதாவது பார்த்தோன்னா தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் 2 நாட்கள் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் கனமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் தற்போதைய நிர்வாகம் திறமேற்ற அரசை செயல்படுவதை காண முடிகிறது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் தற்போது வெள்ளத்தில் தத்தளித்து வருவதை நாம் காண முடிகிறது. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளாமல் மெத்தனமாக இருக்கும் விடிய அரசை கண்டு பொதுமக்கள் மிகவும் கோபத்துடன் இருப்பதை காண முடிகிறது. பேரிடர் மேலாண்மை மற்றும் அரசு துறைகளை ஒன்றிணைத்து மக்களுக்கு முன்னெச்சரிக்கை அறிவிப்பு கூட இதுவரை வெளியிடவில்லை என்பது முக்கியமான அம்சமாக உள்ளது. விடிய அரசனுடைய இந்த மெத்தன போக்கை பொதுமக்கள் வெகுவாக கோபத்துடன் எதிர்ப்பு தெரிவித்து காட்டுவதை நாம் காண முடிகிறது. சென்னை வெள்ளத்தால் பாடம் கற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காமல் விடிய அரசு அலட்சியம் காட்டுவதை இது காணுகிறது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கி உள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான உணவு, நிவாரண முகாம் உள்ளிட்டவை தொடர்பாக மாவட்ட நிர்வாகங்களுக்கு இதுவரை விடிய அரசு எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் எவ்வாறு நக வேதனை அடைந்தார்களோ அதே வேதனையை தற்போது நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அந்த வேதனையுடன் அலைவதை நாம் காண முடிகிறது. தற்போது பார்த்தோம்னா சமாதானபுரம், மணக்காவளம்பிள்ளை நகருக்குள் வீடுகளுக்குள் தண்ணீர் வெள்ளம் புகுந்துள்ளது. அதனை தடுக்க இதுவரை மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதே போல மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இதே நிலை நீடிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மார்ஷல், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராமலிங்கம்.